கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? 2 பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சு. ஒருத்தர் பேர் வந்து சஃபிக் ஃப்ரம் திருப்பூர். ஓகேங்களா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹி காட் அ ஜாப். ஓகே. அதாவது என்கிட்ட வந்து அவர் வந்து படிக்கிறதுக்கு வரும்போது, ஹி இஸ் அ கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? ஐ பின் வெரி ப்ரவுட் டு சே தட் திஸ் காய் காட் அ ஜாப் ஆக்சுவலி. சஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் கிடைச்சிருச்சு இப்போ கரண்ட்லி. என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன எப்போ மீட் பண்ணாரு? லைக் லாஸ்ட் இயர் ஹி met மீ. ஜனவரி 2025 ஐ திங்க் ஹி met மீ ஐ திங்க் ஸோ. அண்ட் தென் அவர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலி. ஹையர் செகண்டரி டீச்சர், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். ஓகே. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு டீச்சர் வந்து யுஐ யுஎக்ஸ் டிசைனராக மாறி சாஃப்ட்வேர் பூமி. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் பூமி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்குன்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் பூமின்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் பூமியா? I'm thinking, yeah, this is the company where he been joined. I think so. Soft Boomi or Software Boomi, something like that. ஓகே. ஸோ ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? பூமி சாஃப்ட்வேர் சொல்யூஷன், வேர் இட் இஸ் லொக்கேட்டட். பூமி சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஷோயிங் கர்நாடகா. சாஃப்ட்வேர் பூமி. ஸோ என்னன்னா லைக் ஹி காட் அ ஜாப் ஆக்சுவலி. எனக்கு கால் பண்ணி he said that ப்ரோ, என்னுடைய தொடக்கம், என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது, ஐடி பூமியா? திருப்பூர்ல இருக்கா? எஸ். திஸ் இஸ் த கம்பெனிப்பா. ஓகே. ஸோ தே ஹாவ் காட் பீப்புள் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கால் வந்துச்சு கரெக்டாக எப்போ தெரியுமா? ஃப்ரைடே நைட்டு வந்துச்சு. பட் ஐ எம் நாட் ஏபிள் டு பிக் த கால். பட் எனக்கு வந்து சாட்டர்டே எனக்கு கால் பண்ணார். சாட்டர்டே I called him, he called me, and he said that, bro, I got a job, bro, like that. அவர் பேர் வந்து சஃபிக். இஸ் அ கவர்மெண்ட் டீச்சர். ஓகே, சாரி, கவர்மெண்ட் டீச்சர்ன்றேன். இஸ் அ கெமிஸ்ட்ரி டீச்சர். ஓகே. இவருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு ஒர்க் இன் த கம்பெனி. நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் தேர் ஆக்சுவலி. இஸ் அ கேஸ் ஸ்டடி. ஹி ஹாவ் கேஸ் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹேக்கத்தானில் வின் பண்ணியிருக்கிறாரு. சி, திஸ் இஸ் த பர்சன். ஓகே. இந்த ஹேக்கத்தானில் நானுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபெசிலிட்டராக நானும் இருந்தேன். மென்டராக நான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் லைக் மை டீம் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் many places right now working. ஓகே. ஸோ இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு கெமிஸ்ட்ரி பர்சன் ரைட் நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் engineer in one software company. And also you just think about him, he put a dedicative effort of 1 year. ஓகேவா? அந்த 1 year போட்டுமே நீங்க நிறைய பேர் மார்க்கெட்ல இல்ல. தட் இஸ் த ட்ரூத். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, த டெடிகேஷன் வாட் ஹி புட்ஸ் ரைட், தட் இஸ் ஆசம். அந்த அந்த டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்கணுன்றது என்னோட நீட் ஆக்சுவலி. ஓகே, உங்க எல்லார்கிட்டயுமே இருக்கணும். ஸோ அந்த 1 year ஆஃப் டர்ன் ஓவர் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க, ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ரெகுலராக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, சைத்தன்யான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 30 days இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பில் வந்ததுக்கப்புறம் தான் ஹீ காட் அ ஜாப் ஆக்சுவலி ஃபார் ஷுர். ஓகேங்களா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டைரெக்டாக கிடைக்கல. ஹீ ஹீ கேம் அண்ட் ஹீ டின் ஹீ ஜாயின் மை செஷன்.
அண்ட் ரெகுலராக அன்னையிலேருந்து இன்னி வரையும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்? என்ன காரணம் பாருங்க, இன்னைக்கு 2497 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஹீ இஸ் மேக்கிங் சம் பர்சனல் பிராண்டிங். நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக ஹையர் பண்ணுறாங்கன்னா, வாட் இஸ் த சோஷியல் ப்ரூஃப் யூ ஆர் ஹேவிங்? உங்ககிட்ட என்ன சோஷியல் ப்ரூஃப் இருக்கு? நீங்க எப்படி டிசைனர் நான் உங்கள நம்புறது? ஸோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நீங்க போஸ்ட் போடாம யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, இல்ல இன்னைக்கு நீங்க எடுத்து ஒர்க் பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சேலஞ்சில ஒர்க் பண்ணாம இருந்தீங்கன்னா, டுமாரோ இட்ஸ் வெரி டஃப். நான் சொல்றது பாயிண்ட் புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ யூ பீப்பிள் நீட் டு ஸ்டார்ட் போஸ்ட் எவ்ரி டே. போஸ்ட் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஜித்தோடைய போஸ்ட் பார்க்குறேன். மணிகண்டன் உங்களோட இது நிறுத்தலா. இன்னும் யாரெல்லாம் போடாமல் இருக்கீங்களோ, ஸ்டார்ட் ப்ளீஸ் போஸ்ட் ஹியர். ஓகே, போஸ்ட் பண்ணி உங்கள் படிக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட் இஸ் வாட் யூ நீட் டு டூ. ஃபைன். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று தான். இப்போ இன்டர்வியூ கிராக் பண்ணணும். ஓகே, சிம்பிள். இப்போ இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம். உங்களுடைய நாக்குரி லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம். அது மூலியமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்க வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஜாப பார்க்கணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் மெயில் மூலியமா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? அதே போல Indeedலயுமே வந்து உங்க ப்ரொஃபைல ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும், ரெகுலரா ஜாப் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். WhatsAppல கூட வரும் உங்களுக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஃப்ரெஷர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இங்க இந்த இதுல ஓகேங்களா? சென்னை, தமிழ்நாடு வேர் யூ கேன் கீப் யூ கேன் கெட் இட் ஆக்சுவலி. ஓகே. நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க. சிறுசேரி. ஓகே. அண்ட் தென் யுஐ யுஎக்ஸ் பிரின்சிபல் கோயம்புத்தூர்ல பாருங்கப்பா ஒர்க் இருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? பினாக்கல் 7 டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அப்ளை ஃபார் திஸ் அண்ட் ஏஐ ப்ராடக்ட் டிசைனர். ஓகே. அண்ட் ஃப்ரெஷர்ஸ். ஸோ கிராஃபிக் டிசைனர் அரியலூர். Okay, and then UI UX, Redwood developer, senior product designer, Figma designer, Freebie Techno Services, and trainee UX designer, Nagarkoil, Coimbatore. See, Sari X, 0 to 1 year experience தான்ப்பா கேட்குறாங்க ஆக்சுவலி. புரியுதா? ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லாமே செல்ஃப் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? லைக் என்கிட்ட எல்லாமே இருக்கா? போர்ட்ஃபோலியோ இருக்குதா? கிடைச்ச சான்ஸை நான் விடக்கூடாது. கிடைக்கிற சான்ஸை நான் விடக்கூடாது. சரியா? என்ன பண்ணக்கூடாது? ஐ won't லீவ் த சான்ஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கையில் என்னெல்லாம் இருக்குது மெட்டீரியல்ஸு, நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிறோம், போர்ட்ஃபோலியோ இன்னும் பண்ணாமல் இருக்கிறோமா, அப்போ போர்ட்ஃபோலியோலாம் பண்ணுறதுக்கான வழி என்ன? அப்போது நம்ம கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பர்சனல் வெப்சைட் இருக்கணும். கரெக்டா? நான் இப்போ வந்து போய் தேடுவேன் நான் ஆக்சுவலா. லைக் இப்போ ஒரு பர்சன போய் ஹையர் பண்ண போறேன்னா, ஐ வாண்ட் டு சீ தேர் போர்ட்ஃபோலியோஸ் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு சீ த ஒர்க்கு, பர்சனல் வெப்சைட்டு. கரெக்டா? எல்லாத்தையும் நான் செக் பண்ணனா மாட்டேனாப்பா? எல்லாத்தையுமே நான் போய் செக் பண்ணுவேன். ஸோ வாட் ஹீ டூயிங், வாட் இஸ் ஒர்க்ஸு, இவர் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவார், பண்ண மாட்டார், எல்லாமே தெரியணும். கரெக்டா? ஸோ ஐ டூ சம் செக் பாயிண்ட்ஸ் இன் ஆஸ் அ ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா, தே டூ சம் செக் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தே அலோவ் யூ இன்சைட் டு அட்டன் த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவை.
இப்போ யார் யாரெல்லாம் பர்சனல் வெப்சைட் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே டிராப் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் டிராப் பண்ணியிருக்கீங்க எனக்கு? ஜெய் எனக்கு போட்டிருந்தாரு ப்ரோ நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. வேற யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களோட வெப்சைட்டை? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் போடுங்க பார்க்கலாம். டன்னு போடுங்க. யாரெல்லாம் முடிச்சிங்க பார்க்கலாம். என்ன மிருதுலா பண்ணிட்டீங்களா? போயிட்டு இருக்கா? ப்ராக்ரஸ்னா ப்ராக்ரஸ் பி அப்படின்னு போடுங்க. அஜித் குமார், மணிகண்டன், கார்த்திக், மிர்துலா, சரவணன், வாட் அபவுட் யூ கைஸ் ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட். ப்ராக்ரஸ் இருந்ததுன்னா ப்ராக்ரஸ் போட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சி அதை நான் அதுக்கு தான் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு. கொஞ்ச நாள் டைம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா பண்ணுங்க, அது டைம் எடுத்து பண்ணுங்கன்றதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் ஃபினிஷிங் த ப்ராட் போர்ட்ஃபோலியோ. பக்காவாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே. இப்போ நம்ம கம்மிங் டு தி 90 டேஸ் கேஸ் ஸ்டடி டாக்குமெண்டேஷன். அதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எவ்ரிடே 2 ஸ்க்ரீன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்பலாம் அதிகமாலாம் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 2 ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுங்க போதும். எவ்ரிடே 2 ஸ்க்ரீன். சி மார்க்கெட் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது guys. ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்லோவாலாம் இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களை என்ன சொல்கிறது, லைக் இட் வில் டேக் சம் டிலே. யூ வாண்ட் டு பி ஃபாஸ்ட், யூ வாண்ட் டு கெட் ஜாப் ஃபாஸ்ட், யூ ஒர்க் ஆன் ஃபாஸ்ட். Otherwise it's very tough. Okay, so this is the process. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து கேஸ் ஸ்டடி டாக்குமெண்டேஷனுக்குள்ளே வைக்கிற டாபிக் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாபிக்ஸை தவிர்த்து நான் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொண்டு வரலாம், பிரச்சனை கிடையவே கிடையாது. ஓகே, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். யூ கேன் brought, யூ கேன் ஹாவ், யூ கேன் திங்க் அபவுட் இட் ஆக்சுவலி. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு ஒன்ஸு, 15 டேஸ்க்கு ஒன்ஸு, 7 டேஸ்க்கு ஒன்ஸு, 3 டேஸ்க்கு ஒன்ஸு, 1 டேக்கு ஒன்ஸுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது வரையும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போக போகிற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லைக் பர்சனல் வெப்சைட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போக போகிற செக்ஷன் என்னென்னா உங்களுடைய நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நான் ரெஃபரல் மூலிமா எப்படி ப்ரோ வேலைக்கு போகிறது, நான் நெட்வொர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சில பீப்புளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீயாக நிறைய விதமான ஈவெண்ட்டை கோயம்புத்தூரில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ரிலேட்டிவ்லி டூ டிசைன்ஸ் மீட்டப்ஸ்ன்னு போட்டுட்ருக்குறாங்க. யாருக்கெல்லாம் இவங்க தெரியும் எனக்கு தெரியாது. பட் இன்னை வரையும் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், இவங்களோட அடுத்த செஷன் போய் அட்டன் பண்ணி உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் கோயம்புத்தூர் கிரியேட்டர். உங்கள் நோட் புக்கில் எழுதிங்கப்பா ப்ளீஸ். கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ் இஸ் த கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற ஒரு டிசைன் கம்யூனிட்டி. நாட் ஓன்லி டிசைன் கம்யூனிட்டி, தேர் டெக் கம்யூனிட்டி. ஓகேவா? அந்த டெக் கம்யூனிட்டியில் நிறைய விதமான விஷயங்களை சொல்லித்தராங்க, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, நல்லாவே போயிட்டு இருக்குது. அங்கே ஒரு நல்ல நெட்வொர்க் கிடைக்கும் உங்களுக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? போட்டிங்கன்னா சிசி அப்படி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிசி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க பார்க்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா சிசி? ஸோ இப்போ அடுத்து நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்ப்போம். ஓகேவா? என்ன ப்ரோ நெட்வொர்க்கிங்னா என்ன ப்ரோ? நெட்வொர்க்கிங்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் அந்த நெட்வொர்க்கிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கோ யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ரெஃபரல் கிடைக்கும் ப்ரோ. ஏன்னா விஷயம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணணும் மார்க்கெட்டில் உள்ள வர்றதுக்கு. இந்த பாருங்க, இது வந்து தி கிளான். ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஆர்கனைசேஷன், அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், கம்யூனிட்டி பில்டிங் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே கம்யூனிட்டி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிளான். ஓகே,
ஸோ இதுவுமே நோட் பண்ணிட்டீங்கன்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் கிளான் நோட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சி சி டி கிளான் சி. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே கோயம்புத்தூர் பேஸ்லேயும் பண்ணுறாங்க. பேரலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூரு இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லாலிபாப் டிசைன்ஸ் இது நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து இது ஒரு ஏஜென்சி, பேசிக்கலி டிசைன் ஏஜென்சி. ஓகேவா? பட் ஆனால் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களுமே ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களுமே உங்களுக்கு நிறைய விதமான எக்ஸாம்பிள்ஸு, சாம்பிள்ஸு இது எல்லாமே குடுப்பாங்க. திஸ் பீப்பிள் ஆல்சோ வில் ஹேவ் கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆக்சுவலி. ஓகே. இப்போ நீங்க லாலிபாப் டிசைன்ஸ போட்டிருப்பேன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. ஸோ கிளான் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, கிளான்ஸ்ல போய் எப்பயாவது மீட்டப்ஸ் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் டெஸ். ஸோ மெட்ராஸ் டெஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில பேசிக்கா நடத்துறாங்க. என்ன நடத்துறாங்கன்னா, இந்த மாரி டிசைன் ஓரியன்டடான மீட்டப்ஸ் தான் நடத்துறாங்க. சரியா? இங்க போனதுனால நெறைய பெனிஃபிட் இருக்கு. நானுமே நெறைய பெனிஃபிட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நெறைய பேரோட பேசியிருக்கேன். நெட்வொர்க்கிங், ஈவென்ட்டு அந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். உங்க டவுட்ஸ தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்மள கம்யூனிட்டியா குரோ பண்றதுக்கான இடம். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் டெஸ்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா, எம்ஏடி அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். மேட். மெட்ராஸ் டெஸ்ட் மேட். நோட் பண்ணிட்டீங்கன்னா, மேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. மேட் போட்டீங்களா? ஃபைன். இப்போ அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் டெஸ்ட் சொல்லி பார்த்துருப்பீங்க. நானுமே நெறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் டெஸ்ட்டோடைய ஈவென்ட்ட. லைக் இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. பட் என்னன்னா, பேமெண்ட் பண்ணி தான் போற மாரி இருக்கும். லைக் வி ஹேவ் டு பே 600, 700 லைக் தட். பரவாயில்ல போலாம். நெட்வொர்க் பண்றோம், போயிட்டு ஏதாவது பண்றோம்னா ஓகே தான். தட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. வி கேன் டூ தட். ஓகே. ஸோ மெட்ராஸ் டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை டிசைன்ஸ். அடுத்து யாரு? சென்னை டிசைன்ஸ். ஓகே. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா டிசைன்ஸ் ஓரியன்டடா மீட்டப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி, உங்க எல்லாரையும் ஈவென்ட்லாம் வச்சு, உங்க எல்லாருக்கும் நாலேட்ஜ் ஷேர் பண்றதுல ஒரு நல்ல கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ நல்லாவே கிளாஸஸ்லேருந்து எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நாலேட்ஜ் ஷேர் பண்ணுவாங்க. திஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஒரு நெட்வொர்க் பாருங்க. ஒரு டவுட் கேட்குறாங்க. ஒருத்தவங்க கிட்ட பெர்சுலேட் பண்றாங்க. எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த மாரி நம்மளுக்கு தெரிஞ்ச டவுட்ஸு, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள போயிட்டு கேட்கறதுக்குலாம், இந்த மாரி எதுவுமே இடம் இல்லாம உட்காந்துருக்குறோம் நம்ப இங்க. கரெக்ட்டா? எத்தன பேர் இந்த மாரி மீட்டப்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க பார்க்கலாம். 1, 2, 3 எத்தன போட் இதுவரையும் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்க? ஓகே. சரவணன் 2 அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. வேற? அஜித் குமார் 1. ஓகே. மணிகண்டன் 1. ஓகே. மிருதுளா 1. ஓகே. கார்த்திக் நோப். So you have to go for networking. Okay. ஸோ நெட்வொர்க் போங்க.
நெறைய பேரோட நாலேட்ஜ கெயின் பண்ணுங்க. நெறைய பேரோட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய திங்ஸ் நெறைய ஓப்பன் அப் ஆகும். நெறைய விஷயங்கள், நெறைய நாலேட்ஜ் ஷேர் ஆகும். நெட்வொர்க் பில்ட் ஆகும். ஒரு கம்பெனில எப்படி உள்ள வேலைக்கு போறது, ஏதாவது ஒரு மூலியமா நீங்க ஹையர் பண்ணப்படலாம். ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். நெறைய இருக்கு இங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா. யாரு? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பேஸ்டு டிசைன் கம்யூனிட்டி தான். ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய விதமான ஒர்க் ஷாப்ஸ கண்டக்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா போட்டீங்கன்னா, எஃப்எஃப் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே கைஸ். ஸோ எஃப்எஃப் போட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா. இப்போ அடுத்த பீப்பிள் யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ் டிசைன்ஸ். நான் நெறைய பாயிண்ட் நான் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இவங்கலாம் சாஸ் டிசைன்ஸ். சாஸ் டிசைன்ன்றது ஒரு கம்யூனிட்டி. ஓகேங்களா? சாஸ் டிசைன்ஸ். ஓகே. ஸோ தீஸ் பீப்பிள் ஆல்சோ ரன்னிங் கைண்ட் ஆஃப் மீட்டப்ஸ். ஓகே. இந்த மாரி தே ஆர் மீட்டப்ஸ் பண்றாங்க. பீப்பிள் வராங்க. சி டைரக்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெய ஜெயராணி குமார் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறாங்க. தமிழ் பர்சன். இவங்கள மாரியான ஆட்களுடைய நெட்வொர்க்லாம் கிடைக்கும்போது, உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு 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 நெறைய விஷயங்கள், நெறைய டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு. பாருங்க, இத்தன பேர் இருக்கிறாங்க. மீட் அவர் வுமன் இன் டிசைன் பேனல். பார்கவி, ப்ராடக்ட் டிசைன் மேனேஜர். ஜெயராணி குமார், டைரக்டர் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். கவிதா, எக்ஸ் டைரக்டர் ஆஃப் டிசைன். ரூபா தேவி, ஸ்டாஃப் ப்ராடக்ட் டிசைன். தனுஜா ராஜேஷ், மேனேஜர் ப்ராடக்ட் டிசைன். See, this many people are attending the workshops. Attending in the sense, they are the panel, panels. நீங்க டவுட்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இது வந்து ஒரு கிஸ் ஃப்ளோ பிராண்ட் மூலியமா வந்த ஒரு கம்யூனிட்டி. ஐம் திங்கிங் ஸோ. என்னோட ஸ்டூடெண்ட்டு கடலூர்லேருந்து போய் அட்டன் பண்ணாங்க ஆக்சுவலி. இன்னி வரையும் என் ஸ்டூடெண்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இங்கேருந்து எவ்வளோ பேர் தூரத்துக்கு வேணா போயிருக்கிறாங்க. போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்? ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு தேடல், ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. நம்ம வீட்லயே உட்காந்தோன்னா, இல்ல நம்ம ஊர்லயே ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம்னா நடக்காது. வி ஹேவ் டு கோ அவுட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது நம்மகிட்ட? மார்க்கெட்ல என்ன குரோ ஆயிட்டு இருக்குது? நான் இன்னும் என்ன பண்ணணும்? போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கலாம். ஒரு ஐடியா கேட்கலாம். 4 பேருக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஐடியா ஓப்பன் அப் ஆகும். கரெக்ட்டா?
இது எல்லாம் சின்ன சின்ன நம்ம தமிழ் கம்யூனிட்டிஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ம். நானும் பெருசா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பத்தியோ, இல்ல இந்தியா லெவல் கம்யூனிட்டி பத்தி நான் பேசவே இல்ல. நான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழ் கம்யூனிட்டிஸ். இது எல்லாம் தமிழ்ல, சென்னையில நடந்துட்டு இருக்கிற கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ். கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கிற கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? பார்த்தோமா சாஸ் டிசைன்ஸு, கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸு, மெட்ராஸ்டர்ஸு, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாம் நம்மளுடைய கம்யூனிட்டிஸ், டிசைன் கம்யூனிட்டிஸ் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா, கிளானு, திஸ் மெனி பீப்புள் ஆர் தேர். தே ஆர் டூயிங் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு போனோம் நீங்க. அப்படின்னா யுஎக்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் கொஞ்சம் டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ யுஎக்ஸ் கான்ஃபரன்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய நடக்கும். யுஎக்ஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியான்னு போடுங்க. நிறைய நடக்கும். அதாவது இந்த கான்ஃபரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஜே ஜே ஜேன்னு இருக்கும். டிசைன் அப், ஓகேங்களா? இது ஒரு நல்ல இது ஆக்சுவலி. ஓகே. அக்டோபர் 1, 01 அண்ட் அக்டோபர் 4 நடக்க போகுது எங்க பெங்களூர்ல. கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும்பா. ஓகே. ஒரு 3000 to 4000 rupees வரையும் போகும் ஆக்சுவலாக. ஆனால் ஒர்த்து 3 days to 4 daysக்கு ஒர்த்து. ஓகேங்களா? டிசைன் அப் நோட் பண்ணிட்டீங்களா? டிசைன் அப் போட்டிங்கன்னா டிஇ சாரி டியூ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். சி, அதாவது இது வந்து யுஎக்ஸ் ரிசர்ச்சுக்காக நடக்கிற ஒரு மீட்டப். ஓகே. ஹைதராபாத் நடக்குது. பவர் பிளாஸ் உங்க டிக்கெட் ரேட்டு. ஸ்டூடெண்ட் பாஸ், பவர் பாஸ், சோஷியல் ஈவினிங், ஒர்க் ஷாப்ஸ் பாஸ். ஓகே. இப்போ இதெல்லாம் போகணுமா ப்ரோ? இதெல்லாம் போனா எங்க ப்ரோ எங்க வீட்ல வந்து விடுவாங்களா தெரியல ப்ரோ. இப்ப பிரச்சனை இல்ல. பட் ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவது போங்க, ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்ப போகலனாலும் பரவாயில்ல. ஒர்க்கு போனதுக்கு அப்புறமாவது போங்க. போயிட்டு இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. 4 பேருக்கு என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு கத்துக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? நம்ம ஊர மட்டும் நம்ம ஊர்ல இருக்கிற பீப்புள மட்டும் நீங்க பார்க்காதீங்க. கொஞ்சம் வெளில இருக்கிறவங்களும் பாருங்க. ஓகே. இக்னைட் கான்ஃபரன்ஸ் நோட் பண்ணீங்கன்னா ஐஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஹெச்சிஐ. எல்லா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்தியா ஹெச்சிஐ. ஓகே. கான்ஃபரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மந்த் 2026.
பேக்கெட்ல போயிட்டு ஊற்றல நான். ஓகே. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5500. ப்ரொஃபஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. தேவையா ப்ரோ? அவனா ஏதாவது போய் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? பட் சம் வாட் யூ மே கெட் சம் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 29th 31st அக்டோபர். அட்லீஸ்ட் நீங்கள் இதில் வாலண்டியர் கூட பண்ணலாம். பாருங்க, வாலண்டியர் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. நேமு, இன்ஸ்டியூட்டு, ஓகே, டிபார்ட்மெண்ட்டு, மேபி தே ஆர் ஃப்ரம் காலேஜ், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் இந்தியா ஹியூமன் கம்ப்யூட்டர், ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கம்ப்யூட்டர், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் டிசைன் அண்ட் ரிசர்ச். ஓகே, are open till 2020. Register now, get discount. எங்க நடக்குதுன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் நடக்குது. காலேஜில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் இது. ஒரு ஐஐடியை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு தேவைப்படுமான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபாரின் பீப்புளோட இருக்கிற ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நவம்பர் வந்து நடக்குது. ஓகேங்களா? நவம்பரில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு பெங்களூர் தான் நடக்குது ஆக்சுவலி. பா, என்ன எல்லாம் ஹீரோவில் போட்டிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் இந்தியா, இந்தியா. இதோ இருக்கு பாருங்க, கான்ஃபரன்ஸ் இன் இந்தியன்னு சொல்லிட்டு, டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். ப்ரைஸ் தெரியல, பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் இதுவுமே நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஓ, தெரியலையா ஸ்க்ரீனு? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே ஓப்பன் பண்ணும். யூடியூப். இதான்ப்பா டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி யூ கேன் யூட்டிலைஸ் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கான்ஃபரன்சஸ் இருக்குது, இவ்வளோ மீட்டப்ஸ் இருக்குது, இவ்வளோ நெட்வொர்க்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எத்தனை அட்டன் பண்ணுறீங்க, எது அட்டன் பண்ணுறீங்க, எது ஒன்று அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க? போயிட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது
நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கேப்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளுக்கும். அந்த கேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்க முடியுதான்னு பாருங்க. மீட்டப்ஸ், நெட்வொர்க்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. பீப்பிளை போய் பிடிங்க, நெட்வொர்க் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்க. யாராவது வந்துக்கு ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன கைடன்ஸ் தேவைப்படுது, யாராவது எனக்கு கைட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போடுங்க. ஹவ் யூ கேன் சார்ட் அவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் யூஸிங் லிங்க்டின். உங்களோட லிங்க்டினை யூட்டிலைஸ் பண்ணுறது மூலியமாகவே யூ கேன் மேக்ஸிமம் ரெடியூஸ் யுவர் ஹெட். அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் தலைவலியை நிறைய குறைக்க முடியும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ மீட்டப்ஸுக்கான பிளாட்ஃபார்ம் பற்றி பேசியிருக்கேன். உங்களுடைய நெட்வொர்க்ஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் பற்றி பேசியிருக்கேன். அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் பற்றி பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எனக்கு நிறைய தெரியாது ப்ரோ. இன்னைக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் டாக். Hi, sir. எஸ் மிருதுலா. Good morning, sir. குட் மார்னிங். இது வரைக்கும் காலேஜ் டைம்ல எல்லாம் நிறைய மீட்டப்ஸ் தான் பார்த்துருக்கோம் சார். இது வந்து காலேஜ் ரிலேட்டடா. ஓகே. இந்த மாதிரி தனியா வெளியில போயிட்டு எந்த மாதிரி மீட்டப்ஸும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்க இது பண்ணது கிடையாது. ம். ஸோ ஆனா காலேஜ்ல ஒரு லெவல்ல மீட்டப் வைக்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ம். ஏன்னா நாங்க வந்து அப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இண்டஸ்ட்ரி லெவல்ல இருக்கவங்க வந்து அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து நமக்கு தெரியாததெல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெட்வொர்க் வச்சுக்கிறது ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு தோணுது சார். வெரி குட். இப்போதைக்கு நாங்க இருக்க ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ இருக்கோம்னா எங்களால இப்போதைக்கு அட்டென்ட் பண்ண முடியலனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா எல்லாருமே அட்டென்ட் பண்ணுவோம். சூப்பர் மிருதுலா, வெரி குட். ஒரு எங்களோட நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இது ஒரு ரூட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். கரெக்ட், கரெக்ட். யா, டெஃபினெட்லி. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ நோ. இப்போ எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்தப்போ உங்க கூட எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சது. எஸ். சொல்ல போனா இந்த இண்டஸ்ட்ரி சைட்ல வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப்னா அது உங்க கூட தான். கரெக்ட். இதனால இப்ப எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய கிடைச்சிருக்குல்ல சார். சோ இந்த மாதிரி கண்டிப்பாக. ஒரு பீப்புள் பார்க்கும்போது ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டாலும் நமக்கு நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. கரெக்ட், வெரி குட். தட் இஸ் த ஒன்லி திங். இப்போ நான் வந்து நம்மளுடைய பாயிண்ட் அதுதான். ஸோ வி கெனாட் ஒன்லி லேர்ன் ஃப்ரம் இன்டர்நெட் அண்ட் பீப்புள். ஒரு ஒரு பர்சன்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வரணும். தேர் ஒன்லி வி ஆர் க்ரோயிங். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே இங்கே வந்து கொண்டு வரதுக்கான முக்கியமான வேலையே. அதே மாதிரி எனக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கு. சுதாகர்னு ஒருத்தர் இருந்தார் என்கிட்ட, ஸ்டூடெண்ட் ஒருத்தர். ஓகேங்களா? சுதாகர் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் நம்ம கோயம்புத்தூர்ல தான் வந்து படிச்சார் ஆக்சுவலி. ஓகேங்களா? என்ன பண்ணாருன்னா என் கூட வந்து மீட்டப்புக்கு வந்தார். எந்த மீட்டப்புக்கு வந்தாருன்னா, லைக் நம்ம சிசியோட மீட்டப்புக்கு வந்தார். மீட்டப்புக்கு வந்துட்டு எனக்கு ரெண்டாவது ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறாரு. ப்ரோ, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ப்ரோ. ஆனால் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா அவங்க ப்ராப்பராக அஜைல் போட்டு பண்ணுறாங்க, அஜைல்லாம் வச்சு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் கைட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் ப்ராஜெக்ட் எடுங்க, நான் பண்ணிடுறேன், நான் உங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. தென் ஐ ஐ ஹீ டுக் த ப்ராஜெக்ட் அண்ட் ஹீ ஒர்க்குடு. ஓகேங்களா? அவர்கிட்ட இருந்து இவருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஒரு 5000 6000 அப்பவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அது எப்படி நடந்துச்சு? இட் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் இஸ் இஸ் மோட்டிவேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டினால. கரெக்டா? ஸோ ஜாயின் பண்ணி யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ரைட் நோ இன் ஒன் கம்பெனி. ஸோ இது மாதிரி ஒரு சக்ஸஸ் ரெண்டு சக்ஸஸ்லாம் இல்லை, அவ்வளோ சக்ஸஸ் இருக்குது நம்மளுடைய பீப்புளுங்களுக்கு. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இருக்கு நிறையா விஷயங்கள். ஓகேங்களா? ஃபைன். வேற யாருக்கு வந்து
ஆம், இங்க இம்பேக்ட் இருக்கு இன்னைக்கு செஷன்ல. மணிகண்டன், வாட் யூ லேர்ன் டுடே? ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் மணிகண்டன். எஸ். மீட்டர்ஸ் வந்து நான் காலேஜ் டைம்ல எங்க காலேஜ்ல நிறைய பண்ணாங்க. ஓகே. அதுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கிறத விட ஒருத்தர் வந்து சொல்லும் போது நமக்கு இன்னும் புரியும். அந்த ம். ஃபீல்டுல இருக்கிறவங்க அந்த மாதிரிதான். இப்போ இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது அங்க சொல்லி கொடுத்ததை வச்சுதான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். வெரி அதுக்கப்புறம் குட். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து மீட்டர்ஸ் அங்க வைக்கும்போது தான் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கரெக்ட். இப்போ இன்னும் மீட்டர்ஸ் புதுசு புதுசா இருக்கிறவங்க கிட்ட நம்ம கனெக்ட் வச்சுக்கிட்டா நம்ம வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட். எஸ், தட் இஸ் த பவர். அண்ட் அதுதான் உங்களுடைய லைஃப் டைம் க்ரோத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் க்ரோ ஆகும்னு நினச்சிங்கன்னா, லைக் வைஸ் யூ நீட் டு சர்ச் ஃபார் த பீப்புள் அண்ட் ஒர்க் வித் தெம். அவ்வளோதான். ஒரு ஒரு பர்சனை பிடிங்க, அவங்க கூட இருக்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருங்க. அப்படிதான். சரியா? ஆஹ் ஷூர். தேங்க்யூ மணிகண்டன். கார்த்திக். ஹாய் ப்ரோ. ஹாய் கார்த்திக். எஸ். இப்போ சொன்ன வரைக்கும் தான் அந்த கம்யூனிட்டி பேஜஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ உடனே போய் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா. நீங்கள் இப்போ இந்த கோயம்புத்தூர் சிஸ் எல்லாம் வந்து இவ்வளோ நாள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் bro தெரியுது. எஸ். ஸோ வி ஹாவ் டு பி வைடர். வி ஹாவ் டு பி வைடர் அண்ட் வி ஹாவ் டு பி லார்ஜர். நம்மளோட பார்வையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடராக வைக்கணும். நம்மளுடைய நாலேஜை வந்து கொஞ்சம் வைடராக வைக்கணும். கோயம்புத்தூர்லேயே யுஎக்ஸுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, இல்லை ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குதுன்றத பாண்டிச்சேரியில் இருக்குது எனக்கு தெரியுது. ஓகேவா? ஆனால் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறீங்க நீங்கள், நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம். ஸோ அதனால் நம்ம ஊரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு செக் ஆன் யுவர் நியர்பை திங்ஸ், நியர்பை ஏரியாஸ் அண்ட் நியர்பை பீப்புள். அவங்கள பிடிங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். குட். தேங்க்யூ கார்த்திக். ஓகே ப்ரோ. யா. சரவணன். ஹாய் ப்ரோ. ஹாய் சரவணன். எஸ். இது கிளாஸ்ல இன்னைக்கு லிங்க்டின்ல இருக்கிற இந்த வெபினார் கண்டக்ட் பண்றதெல்லாம் சொன்னீங்க, சூப்பரா இருந்துச்சு. யா. அதாவது இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதுல நிறைய பேர்த்த பார்க்கலாம். இந்த ம். ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நிறைய கிடைக்கும். ஆ, ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இன்னும் ஒரு பர்சனை சொல்ல மறந்துட்டேன்ப்பா, நோட் பண்ணிக்கிங்க. சென்னை ஃப்ரீலான்சர்ஸ். இது சொல்ல மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி. இந்த சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் கிளப்பை வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதில் வந்து ரெகுலராகவே ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்கப்பா. நான் ஐ பீன் ஃபர்காட் டு சே திஸ் ஆக்சுவலி. சென்னை ஃப்ரீலான்சர்ஸ். ஓகேங்களா? இவங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து பேசிக்கலி என்னென்னா ஃப்ரீலான்சிங் பீப்புளை தான் வந்து முன்னேற்றி கொண்டு போகிறாங்க. அதில் வந்து இந்த டிசைனர்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ்லாம் கிடைக்கிது. பாருங்க, வீடியோ எடிட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் போடுவாங்க ஆக்சுவலி. அதனால நீங்கள் இந்த 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 இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ், கோ ஹெட். கோ ஹெட் சரவணன். ஓகே. தேங்க்ஸ் கைஸ். ஐ திங்க் யூ மே காட் லாட் ஆஃப் இன்சைட் டுடே நினைக்கிறேன். ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டது ஜஸ்ட்டு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக. இது போல் நீங்கள் வந்து அடுத்து ஃப்ரீலான்சிங் ஜாப் ஓரியன்டாக எப்படி போகிறது, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், இன்னும் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் எவ்வளோ தூரம் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் எம்ஓஎம் எழுதுங்க. ஏன் எழுத மாட்டேங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனர்ஜி லெஸ் ஆகிடுச்சு அவங்க எல்லாருக்கும்.
ஏதாவது பூஸ்ட் தேவைப்படுதா? ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, எம்ஓஎம் எழுதுங்க போயிட்டு குரூப்பில். ஓகேங்களா? ஸோ மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எழுதுனாதான் ஞாபகம் இருக்கும். எனக்கும் நான் என்ன லாஸ்ட்டாக எடுத்தேன்றதுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உங்ககிட்ட வந்து கேட்டு இருக்க மாட்டேன், நான் என்னப்பா எடுத்தேன், நான் என்னப்பா எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் டூ யுவர் எம்ஓஎம் எவ்ரி டே. ஓகே, அண்ட் ஸ்டார்ட் டூ நெட்வொர்க்கிங் வித் பீப்புள். ஸோ நல்லா நெட்வொர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நெட்வொர்க்கிங். ஓகே, ஓகேவா? ஃபைன். இதோட செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். நாளைக்கு செஷன் சேம் ஒரு 7:30 நாளை போல் நம்ம கனெக்ட் பண்ணலாம். 7:30 to 8 o'clock போல் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பி வித் மீ அண்ட் டேக் கேர். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய். தேங்க்யூ.